हाय फ्रेंड्स நம்ம இன்னைக்கு ரொம்ப சத்தான பிரெட் டோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3 முட்டை எடுத்துர்க்கேன். 3 முட்டைக்கு 3 ஸ்பூன் நாட்டு சக்கரை 2 ஸ்பூன் வெள்ளை சக்கரை போட்டு கலக்கிக்கலாம். வெள்ளை சக்கரை போடும்போது வீடியோ எடுக்கல, ஆனா நான் போட்டேன். சேர்த்து கலக்கிக்கோங்க. ஏலக்காய் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இதெல்லாம் சேரும்போது அந்த முட்டையோட ஸ்மெல் சுத்தமாக வராது, ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வட்டலாப்பத்துக்குரிய எல்லா பொருளும் இதுலேயும் சேர்க்குறோம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். வட்டலாப்பத்தில் கூட அந்த முட்டையோட ஸ்மெல் வரும், இதில் கண்டிப்பாக வராது. கோதுமை பிரெட் எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால், திக்காக எடுத்த தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் வந்து ஒரு சின்ன தேங்காயில் ஒரு பாதி மூடி தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுருந்தேன். பாதி தேங்காயில் அதை இப்போ சேர்த்துக்கிறேன். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது ஆறி போனால் கூட நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஒரு முட்டையோட ஸ்மெல் வரும் அப்படிலாம் நம்ம பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஹெல்த்தியானதும் கூட. இப்போது ஒன்று வச்சுக்கிறலாம். ரொம்ப சிம்மில் வச்சு செய்யணும்னு அவசியம் இல்லை, மீடியம் ஃப்ளேம்ஸ்லேயே வச்சுக்கிறலாம். சைடில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பரட்டி விட்டுக்கலாம். நல்ல மெத்துன்னு இருக்கும், சாஃப்டாக. இது நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். சாப்பிட்டோம்னாக்கா காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது கூட பிள்ளைங்க 2 சாப்பிட்டு போனால் கூட திருப்தியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த அளவில் வந்து எனக்கு 14 பீஸ் வந்துச்சு. 14 ப்ரெட்டில் வந்து இந்த டோஸ்ட் வந்து கரெக்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.